என்ன மவனே, பஞ்சாயத்துல எதுவும் பிரச்சனையா? நீங்க 2 பேரும் பதட்டமா வந்திருக்கீங்க. சித்தப்பா, நகை மேட்டர்ல நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நாம தான் எல்லாத்தையும் செய்ய சொன்னோம்னு அந்த திருட்டு பசங்க வந்து சொல்லிட்டானுங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? ஆமா, அந்த திருட்டு பசங்க எப்படி பஞ்சாயத்துக்கு வந்தானுங்க? அந்த டிரைவர் பையன் தான் வழக்கம் போல இதையும் கண்டுபிடிச்சு அவனுங்களை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவனுங்களும் ஊர் முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டானுங்க. என்னடா மவனே, ஒவ்வொரு தடவையும் நாம பிளான் பண்றது, அதை அவன் உடைக்கிறது, நாம ஊரை விட்டு ஓடுறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு வழக்கமா. ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. சீக்கிரமா கிளம்புங்க, இல்லனா ஊர்க்காரங்க நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க, இங்கேயும் வந்துருவாங்க. ஆமாமா, அவங்க கையில மாட்டினா நம்மள கைமா பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு வாரம் 10 நாளைக்கு ஊர் பக்கமே தலை வச்சு படுத்துறக்கூடாது. துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, போலாம். சரி, என்னோடதையும் பேக் பண்ணணும். சித்தி, ஊர்க்காரங்க திறந்து வந்துட்டு இருக்காங்க. கோவத்துல என்ன வேணாலும் செய்வாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். காளிமா, என்ன யோசனை? அவங்க கொதிச்சு போயிருப்பாங்க. இருக்கிற கோவத்துக்கு நம்மள உயிரோடவே விட மாட்டாங்க. நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும். கிளம்புமா. சரி, கிளம்பு சொல்றேன். பேசிக்கிட்டு இருக்காங்க, வாங்க. வீட்ல ஒருத்தனே காணோம். எல்லா ரூமையும் தேடிட்டேன். இந்த ரூம்லயும் யாருமே காணோம். ஆமா, நம்ம வரோம் ஓடி போறாங்களா? எங்க போறாங்கன்னு தெரியல. அவனுங்களை வெட்டி பொலி போடலாம் பார்த்தா ஆளு காணோம். என்ன அக்கா ஒரு மாதிரி இருக்கா? ரேவதி, ரோகிணி, மாமா எல்லாரும் பேசினதுனால ஒரு மாதிரி ஆயிட்டாளா? அந்த டிரைவர் பைய கரெக்டா வந்து ஊர் ஜனங்க நகையெல்லாம் திரும்ப கொடுக்கற மாதிரி பண்ணிட்டானே, அதனால அக்காவுக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குமோ? கூடாது, நல்ல அபிப்பிராயம் வரவே கூடாது. அப்படி வந்தா அது நமக்கு தான் டேஞ்சர். அக்கா, என்னக்கா? ரேவதி, மாமா, ரோகிணி எல்லாரும் சொன்னதை கேட்டு மனசு மாறிட்டியா? அந்த டிரைவர் பையல மட்டும் நம்பாதக்கா. இது எல்லாமே அவனோட ஏற்பாடாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் ஒரு டீமை செட் பண்ணி அவங்கள இங்க கொண்டு வந்து உன்கிட்ட நடிக்க வச்சு ஓ மூலமா ஊர் ஜனங்க நகைய கொள்ளையடிச்சிட்டு போக வச்சுட்டான். இப்ப அவனே அந்த கும்பலை புடிச்சிட்டு வந்த மாதிரி உன்கிட்ட நல்ல பேர் எடுக்க பாக்குறான். அவன் தான் பெரிய பணக்காரனாச்சே, அவனுக்கு இதெல்லாம் சாத்தியம்தான். பணத்தை வச்சு அவன் என்ன வேணாலும் சாதிப்பான். இப்பவும் பணத்தை இறைச்சுதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். இவ்வளவும் அவன் செய்யறது ஓ மனசுல இடம் பிடிக்கதான். ஆனா இந்த தடவையும் நீ அவனை நம்பி ஏமாந்துராதக்கா. டிவோர்ஸ் கேக்குற மாதிரி நடிச்சு எப்படி வீட்டுக்குள்ள வந்தான் பாத்தியா? அவன் பிசினஸ் மேன்கா. பிசினஸ்க்காக எவ்வளவோ கிரிமினல் வேலைகளா செஞ்சிருப்பான். அந்த கிரிமினல் வேலையை தான் இங்கே காட்டுறான். நாம கொஞ்சம் அசந்தாலும் திரும்ப அவன் ரேவதியோட வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்க்கா. சந்திரா, உன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கியா? எப்ப பார்த்தாலும் யாரையா போட்டு கொடுக்கறதும் ஏதாவது கெட்ட ஐடியா கொடுக்கறதுமே வேலையா போச்சு. அவளும் உன்னை தான் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு அன்பா, ஆசையா, அக்கறையா இருக்கா. அப்ப அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நீ நினைக்கணும். என்னைக்காவது நினைச்சிருக்கியா? நான் என்ன மாமா கெடுதல் பண்ண? என் வாழ்க்கையவே என் அக்கா குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். அதனாலதான் என் புருஷனை விட்டுட்டு வந்து என் அக்கா கூடவே இருக்கேன். இதை விட என் அக்காவுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஓஹோ, உன் தியாகத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. ஒத்துமையா இருந்த புருஷ பொண்டாட்டி பிரிச்சு வச்சது நீதானே. நம்ம குடும்பத்துக்காக அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கார் மாப்பிள்ள, அவர் மேல விஷத்தை கக்கிட்டு இருக்க நீ. இவ்வளவு பேசுற நீ அந்த திருட்டு பசங்க புடிச்சிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே. அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மாப்பிள்ள மேலே விஷத்தை கக்குறீ நீ.
இருக்கிற இந்த குடும்பத்துக்கு தியாகம் பண்ணாம அந்த வீணா போனவங்க கூடவே வாழ்ந்திருக்கலாம். பாருக்கா மாமா எப்படி பேசுறாருன்னு. உனக்காக வாழ்ற தியாக வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல கொச்சப்படுத்திட்டாரு. இவரு மட்டும் இல்ல, தோத்துட்ட மாதிரி பேச வேண்டாம், தோத்துட்டதாவும் நினைக்கவும் வேண்டாம். இப்ப நான் என் ஊருக்கு போறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு முழு வேகத்தோட வருவேன். அப்ப நான் வந்த அப்புறம் கொடுக்கிற அடி மரண அடியா இருக்கும். இருக்கணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் சித்தி, மரண அடி கொடுப்போம். காளியம்மா கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குணம் தான். எப்பவுமே இப்படி பிடிவாதமாவும் வைராகியமாவும் இருக்கிறது. நீ ரொம்ப கிரேட் காளியம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஆ. நிலைமை சரியானதும் நான் வரேன். என் பெட்டி எடு. இருங்க சித்தி. கிழவை பாத்து. ஏமாவனே, ஆ? காளியம்மாவும் கிளம்புறேன்னு சொல்லி போயாச்சு. அடுத்து நாம என்ன செய்யறது? சித்தப்பா, இதுவும் நல்லதுக்கு தான். எல்லாத்தையும் சித்தி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பழி அவங்க மேல போட்டுட்டு நாம சேஃப் ஆயிடலாம். அப்படியே சொல்ற? ஆமா சித்தப்பா, ஒரு 2-3 நாள் நம்ம எங்கேயாவது மறைஞ்சிருப்போம். ஊர்க்காரங்க டென்ஷன்லாம் குறைஞ்சதும் போய் சித்தி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி நாம சேஃப் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். என்ன சித்தப்பா? சரி மவனே, சரிடா மவனே. ம். ஆனா என்ன, இந்த சித்தப்பனும் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல் இருக்கு. சித்தப்பா, உங்களை போய் எப்படி? விடு, நமக்குள்ள என்ன விடு, பாத்துக்கலாம்.